ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி. சிம்ம ராசிக்காரங்க இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். எதையுமே அவசரப்பட்டு செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது மாதிரி இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே யோசித்து எடுக்க வேண்டிய நேரமாக இருக்குது. வெளியில் போகிறது கூட சின்ன விஷயம் மாதிரி தோன்றலாம், ஆனால் இந்த நேரத்தில் அது கூட பெரிய பிரச்சனையாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டிலேருந்து வெளியே போகணும் அப்படின்னாலே ஒரு காரணம் இருக்கணும். வேலைக்காக போவது சரி, அவசியமான காரியத்துக்காக போகிறதும் சரி, ஆனால் தேவையில்லாமல் சுற்றி திரிவது அப்படிங்கிறது நல்லதுக்கு இல்லை. இப்போது இந்த காலத்தில் சின்ன தவறு கூட பெரிய விளைவை கொடுக்கக்கூடும். அவசரம் அப்படிங்கிறது ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு பழமொழி இருக்குது. அவசரமாக எடுத்த முடிவுகள் எல்லாமே வாழ்க்கையில் சிக்கலில் இழுத்து விட்டுரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். யாராவது சொன்னால் ஒரு வார்த்தை கூட மனதில் அப்படியே பதிஞ்சு போயிடும். அதனால் கோபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கோபத்தில் வெளியே போய் யார்கிட்டையாவது வாதம் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த வாதம் அப்படிங்கிறது சண்டையாக மாறலாம், சண்டை பெரிய பிரச்சனையாக மாறலாம். அதனால் அமைதியாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. சில நேரங்களில் வீட்டில் இருந்தாலே மனசு அமைதியாக இருக்கும். வெளியே போனால் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு படும். யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி கேட்டு மனசு பாதிக்கப்படும். நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை தவறான வழியில் இழுத்துட்டு போகும். இதை தவிர்க்க தான் ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களை எச்சரிக்குது. இந்த நேரத்தில் பண விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். வெளியே போனால் தேவையில்லாத செலவுகள் எல்லாமே அதிகமாகும். கையில் இருக்கக்கூடிய பணம் மெதுவாக கரைஞ்சு போயிடும். காசு இருந்தால் தான் கௌரவம்னு சொல்கிற மாதிரி அந்த காசு இல்லாமல் போச்சு அப்படின்னா மனசு உடைஞ்சு போயிடும். அதனால் செலவுகளை கட்டுப்படுத்தி வீட்டிலேயே இருக்க பாருங்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் நண்பர்கள் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. யாராவது அழைச்சாங்க அப்படின்னா உடனே போகாமல் அது சரியான இடமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எல்லா அழைப்பும் நல்லதற்காக இருக்காது. சில அழைப்புகள் எல்லாம் சிக்கலில் இழுத்து செல்லிடும். அதனால் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா எதையுமே காப்பாற்றிக்கலாம். குடும்பத்தில் கொஞ்சம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே மனசு உடைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த கோபத்தில் வெளியே போய் தனியாக உட்காரலாம் அப்படின்னு கூட தோணும். அந்த நேரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் மனசு கலங்கினாலும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் அமைதியாக இருக்கணும். சில நேரங்களில் வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு சோதனையை கொடுக்கும். அந்த சோதனையை கடந்து போயிட்டீங்கன்னா நல்ல நேரம் கண்டிப்பாக வரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போது அடிபட்ட சோதனை நேரம்தான். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிரும். வெளியே போய் சிக்கலில் விழுந்தால் அது நீண்ட நாட்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் அதிகமாக சூரிய வெப்பத்தில் சுற்றி திரிஞ்சிங்க அப்படின்னா உடல் ரொம்பவே சோர்ந்து போயிடும். தலைவலி, காய்ச்சல், உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவசியம் இல்லாமல் வெளியே போகாமல் வீட்டில் அமைதியாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டில் இருந்தால் விபத்து வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வெளியே போனால் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரங்க அமைதியாக இருக்கணும். தேவையில்லாத பயணம், தேவையில்லாத கூட்டம், தேவையில்லாத சண்டை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. சிலர் இந்த எச்சரிக்கையை சின்ன விஷயம்னு நினச்சி கவனிக்க மாட்டாங்க. ஆனால் பிறகு பிரச்சனை வந்த பிறகு தான் உண்மை அப்படிங்கிறது புரியும். அதனால் முன்னாடியே கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை வராது. முன்னாடியே பார்த்து நடந்தீங்கன்னா முட்டி போகாதுன்னு பழமொழி சொல்கிற மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். காலையில் எழுந்து அமைதியாக பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா மனசு நிம்மதியாக இருக்கும். நல்ல சிந்தனை வந்துச்சுன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல பாதையில் போகும். நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் அமைதியை காக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இது ஒரு கடந்து போகக்கூடிய காலம்தான். இந்த நேரத்தை பொறுமையாக கடந்து போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல வாய்ப்புகளாக வரும். வேலை வாய்ப்பு, பணவரவு, குடும்ப சந்தோஷம் எல்லாமே வரும். அதுவரையும் வெளியே போகாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது இந்த ஒரு மாதம் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. சிம்ம ராசிக்காரங்க இந்த நேரம் அப்படிங்கிறது சாதாரண நேரம் இல்லை. வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனை வரக்கூடிய ஒரு நேரம். அந்த திருப்பு முனை அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தான் இருக்குது. அதனால தான் பெரியவங்க நேரம் சரியில்லைன்னா ஒரு அடியும் வெளியே போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா தேவையில்லாத சந்திப்புகள் எல்லாமே அதிகமாகும். யாரோ ஒருத்தரை சந்திப்பீங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறது உங்களுடைய மனசை ரொம்பவே குழப்பும். இன்னொருத்தர் வேறு மாதிரி பேசுவாங்க. அந்த குழப்பத்திலே நீங்கள் தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதனால தான் அமைதியாக வீட்டிலே இருந்து யோசித்து செயல்படுங்க. பேசுகிறவங்க பல பேர் இருப்பாங்க, பாதையை காட்டுறவங்க சில பேர் தான் இருப்பாங்க. எல்லாருமே நல்லதுக்காக பேச மாட்டாங்க. சிலர் நம்ம வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுவாங்க. அந்த பொறாமை காரணமாக தவறான வழியில் இழுத்து செல்ல முயற்சி பண்ணுவாங்க. அதனால் இந்த நேரத்தில் யாரை நம்புறது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் மனசில் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். எதையுமே சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த அவசரம் தான் பிரச்சனையை உருவாக்கும். அவசரப்பட்டா ஆமை குளத்தில் விழுந்ததுன்னு பழமொழி சொல்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை அவசரமான வாழ்க்கையில் சிக்கலை தள்ளும். அதனால் பொறுமையாக இருங்க. வெளியே போனால் பண விஷயத்தில் சிக்கல் வரலாம். யாராவது பணம் கேட்பாங்க, நம்பி கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப கிடைக்காது. அல்லது ஒரு வேலைக்காக பணம் வந்து செலவு செய்யாமல் இருக்கணும். அதனால் அந்த வேலை அப்படிங்கிறது நடக்காது. இதனால் மனசு அப்படிங்கிறது உடைஞ்சு போயிடும். அதனால் இந்த நேரத்தில் பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அவங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். பெரியவர் சொல் பெருங்கடல்னு சொல்கிற மாதிரி தான். அந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. சில நேரங்களில் நண்பர்கள் அழைச்சி வெளியே கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் வேண்டாம். போதும், கொஞ்ச நாளைக்கு வீட்டில் அமைதியாக இருங்க. அதிகம் கூட்டத்தில் இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. சிம்ம ராசிக்காரங்க இந்த நேரத்தில் உடல் சோர்வு கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தூக்கம் கூட சரியாக வராது. மனசும் அமைதியாக இருக்காது. இதனால் வெளியே போனால் தான் உடம்பு இன்னும் சோர்ந்து போகும். வீட்டில் ஓய்வு எடுத்து பாருங்கள். உடம்பும் மனசும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். காலம் பார்த்து நடந்தால் கஷ்டம் வராது. இந்த நேரம் கஷ்ட நேரம்னு நினச்சி கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தீங்கன்னா அடுத்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நாளாக வரும். சூரியன் மறைஞ்சாலும் மறுபடியும் உதிக்கிற மாதிரி வாழ்க்கையில் நல்ல நேரம் அப்படிங்கிறது மறுபடியும் உதிக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பொழுதுமே வெளியில் பார்க்குறவங்களுக்கு சுலபமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாமே சரியாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே எவ்வளவு போராட்டம் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். இது வரைக்குமே நீங்கள் பல தடவை நம்பினவங்க எல்லாமே ஏமாற்றிருக்கலாம். நல்ல மனசு வச்சு உதவினவங்க கூட திரும்பி காயத்தை கொடுத்துருந்துருக்கலாம். இருந்தாலுமே மனசு உடைஞ்சு போகிறதுக்காக மீண்டுமே எழுந்து நிற்கக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய ஆசையை கூட விட்டு கொடுத்துட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த முயற்சிக்கு மதிப்பே கிடைச்சிருந்திருக்காது. நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட மனசை ரொம்பவே குத்துற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் பேசாமல் அமைதியாக இருங்க. ஏன்னா சண்டை போட்டிங்க அப்படின்னா வீட்டில் அமைதி போயிடும். வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும், எல்லாருக்குமே உதவி பண்ணி நாம் மட்டுமே கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த நேரம் தான் நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு உள்ளுக்குள்ளே உடைஞ்சு போயிடுவாங்க. ஆனாலுமே வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. சும்மா அமைதியாக வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு நாள் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டே நீங்கள் முன்னாடி போகக்கூடியவங்க தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே வரப்போகுது. நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி மெதுவாக அருகில் வருது. அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், பண வரவாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். முதல்ல அது சின்ன விஷயமாக தான் தோன்றும். ஆனால் அந்த சின்ன விஷயமே வாழ்க்கையை மாற்றக்கூடிய விதையாக மாறும். சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே தைரியசாலிங்க. கஷ்டம் வந்தாலுமே பயந்து ஓட மாட்டாங்க, மெதுவாக சமாளிப்பாங்க. மழை பெஞ்சாதான் நிலம் பசுமையாகும்னு சொல்கிற மாதிரி கஷ்டம் வந்தால் தான் வாழ்க்கைங்கிறது வலிமையாகும். அந்த வலிமை இப்போ அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு நாள் அவங்க நினைக்காத இடத்துலேருந்து ஒரு வாய்ப்பு வரும். யாரோ ஒருத்தர் அழைப்பாங்க, அல்லது பழைய தொடர்புங்கிறது மீண்டும் உயிர் பெறும். அந்த சந்திப்பு வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்க போகுது. இதுவரைக்கும் மூடியிருந்த பாதை திறக்க ஆரம்பிக்குது. அந்த பாதை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களை உயரத்துக்கு கொண்டுட்டு போகும். குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். இதுவரைக்கும் புரியாமல் இருந்தவங்க இப்போ புரிஞ்சுக்குவாங்க. பேசாமல் இருந்தவங்க பேச ஆரம்பிப்பாங்க. வீட்டில் சிரித்து மீண்டும் திரும்பி வருவாங்க. மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷங்களும் இருக்கும். பண விஷயத்தில் மெதுவான முன்னேற்றம் இருக்கும். பெரிய பணம் அப்படிங்கிறது ஒரே நாளில் வராது. ஆனால் சின்ன சின்ன வருமானம் சேர்ந்து பெரிய ஆதரவாக மாறும். கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். கையில் பணம் தங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். எப்போ இந்த கஷ்டகாலம் முடிஞ்சு இந்த ஒரு மாதத்துக்கு பிறகு செலவு இருந்தாலுமே அதை உங்களால் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய கைப்பக்குவமும் உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பாடமும் கிடைக்கும். எல்லாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் நல்லவங்களையும் கெட்டவங்களையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவும் வரும். அந்த அறிவு தான் அவங்கள பாதுகாக்கும்.
இனிமேல் யார்கிட்டையுமே மனசு உடனே திறக்க மாட்டாங்க, யோசித்து தான் முடிவெடுப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போய் 1 மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் எப்பயுமே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. வேல்முருகா போற்றி.